ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நதிகள் மண்டபமே நாங்கள் பெற்ற சொந்தமடா நூறாண்டு காலம் வரை இது மாறாத பாசமடா மூர்த்தி பூவந்தி குப்புசாமி அம்மானா சும்மா இல்லடா என்ற பாடலை பாட முடியும். ரூபாய் 50 அன்பளிப்பு. அன்பளிப்பளித்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். அம்மா மதுரை ஆசையெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அம்மா யார நினைக்கிறாங்க? சாட்சாத் அந்த முருகப்பெருமான் நினைக்கிறாங்க. நான் யார நினைக்கிறேன்? அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே நினைக்கிறேன். ஒரு ஆளை நினைச்சோம்னா பிரச்சனை, 7 பேத்தையும் நினைச்சோம்னா என்ன அவங்களுக்குள்ள. அதனால என் நெஞ்சுக்குள்ள உள்ள மனசுல உள்ள ஆசையை பூரா உங்கள்கிட்ட ஒண்ணு ஒண்ணா எடுத்து சொல்லாமட்டு எதா இருந்தாலும் தொடர்ந்து பாத்தியாரா பண்ணி நெஞ்சுக்குள்ளே இல்லாருன்னு சொன்னா தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா?
எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கிய அன்பண்ணனுக்கு என் சார்பாகவும் என்ன டிஆர் ராசா தாத்தாவா தாத்தாவா என்ன அண்ணன் தானே சொன்னேன். தாத்தா தாத்தா அவர்கள் இந்த பேட்டியை பாராட்டி தாத்தா அவர்கள் ஆமா தாத்தாவுக்கு எங்கள் சார்பாக இந்த ஆத்தா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ வேற அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் பாடுறனே ஏன் பாடுற எதுக்கு பாடுற ஏதாவது கேக்குறீங்களா? ஒருவேளை நீங்க லூசா இருப்பீங்களோ இல்ல ஆர்வமா இருக்கீங்க பாடுறீங்களே. நான் உன்ட்ட கேட்காம இருந்துக்கலாம்லடா. நான் கொஞ்ச நேரம் லூசா தான்டா திரியிறேன். ஆமா அதனால என் மனசுல உள்ள காதல்லாம் இன்னும் உங்கள்ட்ட எடுத்து ஓதலாம்னு இருக்கிறேன். ஓதப்பனே 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 சொல்லவா? இந்த சந்தனத்தையும் இந்த குங்குமத்தையும் எடுத்து எடுத்து இல்ல முண்டை லங்காத முண்டை மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கோ சென்றமிழ் சந்தமொடு சொல்லடியோ மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கோ சென்றமிழ் சந்தமொடு சொல்லடியோ சைக்கிள் ராணி சைக்கிள் ஐயோ அடியே
10 அப்படி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன பூ அக்கா வந்திருக்கியா? மாரியம்மா பயலுகடா எப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கத்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா இல்லாட்டினா வரட்டா சால்னாதான் சால்னாவும் இல்ல புல்லாவும் இல்ல போட்டு ஆயிட்டா பழைய 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 நானு அப்பாப்பா இப்படி கூட்டத்தை பார்த்தமே திகச்சுவானே அப்பாப்பா. இந்த படுத்திருக்க ஆளுக்கு பூரா லேசா பரண்டு படுங்க பாய் குறுக்கு பிடிச்சுக்கிறேன். காலையில போய் எடுக்க முடியாது. கரையாங்கரையும் கூட பிடிச்சாலும் பிடிச்சதேன். சரி அந்த நாயை லேசா அங்கிட்ட பத்தி விடுங்களேன். ஏன் உனக்கு எச்சு விடுதா நாயை பார்த்துட்டு? இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள சொல்லுங்க. உன்னைதான் நான் மனசார நேசிச்சேன். மாப்பிள்ளங்கிற மச்சான் சரிங்க கொழுந்து என்னடி செல்லன்றிய உன் பல்ல காணாம போறான் பாத்துக்க பத்திரமாயிரு. ஆமா என்ன ஒரு கிட்டத்தட்ட 405 பேர்த்த விரும்பினேன். 405 பேர்த்தையா? 405 பேர் இல்ல 405 பேர் நாங்க கிழிஞ்சுவோம்டா. நான் ஒரு 5 பேர்த்த விரும்பினேன். பண்ண வைக்கவா செலவு பண்ண? பண்ண வைக்கல பால்வாடு வச்சு நடத்த. சரி 5 பேர் எதுக்காண்டி லவ் பண்ணேன் தெரியுமா? எதுக்காண்டி? ரொம்ப விரும்பினேன். 5 பேர் என்னையத பார்த்து விரும்பினாங்க தெரியுமா? சொல்ற? ஆமா நானே விரும்பல அவங்க விரும்ப மாட்டாங்க. 5 பேருமே இந்த தொடைய பார்த்துதான் விரும்பினாங்க. என் தொடைய பார்த்தேனா? இப்படி ஒரு அழகு எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? ஆனா நான் அழகு செப்பு சிலை. ஆமா முத ஒருத்தரை கால வச்சேன். முதையா? ஆமா சரி என்ன சேராசி மசானை விரும்பினேன். ஆமா செத்தத்தோட தடி அடிக்கிறாப்ல. 2வது யார விரும்பினீங்க? மிருதங்க பொண்ணுமணி. 3வது சக்திவேலு. 4வது தினேஷ். 5வது ஒரு ஆள் இருக்காரு. யாரு? ராசா பாட்டு வசீகரன். என்னடி சொல்ற? அவரையுமா? யாரையும் விட மாட்டேன். எல்லாத்தையும் விரும்பினேன். நீ கட்டி என்ன கட்டி பால் பண்ண வச்சு நடத்தலான் இருக்கேன். ஒரு மயில் வச்சு நடத்த முடியாது. சரி எனக்கு அமைஞ்ச குடும்பம் மாதிரி யாருக்கு அமையவே கூடாது. சொல்ற வேதனை மயிரா இருக்கு. ஆமா சொல்லாத. உங்களெல்லாம் விரும்பினதுக்கு என் புத்திய நான் செருப்புக்கிட்ட அடிக்கணும். அன்னைக்கு இப்படிதான் நீ வர்றம்னுட்டு தண்ணிய போட்டு படுத்துட்ட. நீ தெருவுலதான் டெய்லி நாடகம். டெய்லி நாடகம்னா அதுக்கு இந்த பாடாடா. ஆனா உன்னால ரொம்ப சீண்டு வர்றியா? என்னடி இப்படி சொல்ற? நீ எல்லாம் மனுஷனா? எப்படி நினைச்சிருக்கேன்? எதுல வச்சிருக்கேன் தெரியுமா? எதுல வச்சிருக்க? மனசுல வச்சிருக்கேன். உன்னைய வேற எதுல வைக்கலையே. பார்த்து பத்திரமா. இந்த வண்டி ஓட்டு வர ஆண்டி வண்டி ஏத்துறா மேடையில இப்படி கட்டி. என் மயனை பாத்தீங்களா? எனக்கு இப்படி ஒரு மயன். யாரு? எனக்கு பிறந்த பிள்ளைய பாத்தீங்களா? ஒரு மயனா? ஆமா உங்களை மட்டுமே இருக்காப்ல. டீ வேண்டீங்களா? அப்போ வாங்க மருமகனே இங்க வாங்க. உங்களுக்கு டிக்காசல் பத்தாததுல அந்த கப்பு எடுங்க மருமகனே. ஒரு கப்பு முட்டை எடுங்க எடுங்க மருமகனே. லேசா பால் பிச்சு தரேன். எடுங்க. இந்தா என் மச்சனே ஒரு கப்பு வேணும் இருக்க. கையால வாங்கட்ட தாங்க மருமகனே. உங்களுக்கு பீச்சு தரேன். நீங்க வாட்டுக்கு என்ன செய்றீங்க? மடக்கு குடிக்கிறீங்க. அத்தம் கூட வராது. முறிட்டிக்கு பருட்டு இருட்டு திருட்டு நம்பிருச்சு வயிற்றை போட்டு உருட்டு. நல்லா பீச்சு இருக்கேன். நீங்க என்னப்பு நீங்க புது மாப்பிள்ளையா இருப்பீங்களோ? இவருதான் என்னோட 8வது புருஷன். 8வது புருஷனா? ஆமா. என்ன உனக்கு பத்தாதா? எத்தனை புருஷன் பிடிச்சாலும் பத்தாது. என்ன சொல்ற? ஆமா மாப்பிள்ள பாலை பீச்சிட்டேன். சரி லேசா காப்பி தூள் இருந்தா கொண்டு வந்தாட்டா உக்கா வீட்டுல மிளகா தூள் இருக்கும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வா. எதுக்கு மிளகா தூள்? அன்னைக்கு இப்படிதான் ஒரு ஆள் டீ போட்டு கொண்டு வாடான்னு. சரி டீ போட்டு கொண்டு வர சொல்றதுக்கு ஒரு ஆளு போய் கடையில போய் டீ வாங்கிருக்காப்ப நல்ல கடை.
டீ தூள் தானே போடணும். ஆமா மூக்கு பொடியை போட்டு கொடுத்துட்டு இருக்காண்டா. விடிய விடிய லக்கு லக்கு லக்குன்னு இரும்பி நானு ஒரு 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 ஆயா குழம்பு வச்சுட்டு சரி சால்ட்டுக்கு பதிலா கோலப்பொடி மாவை போட்டு நல்லா வச்சு ஊத்திட்டு இருக்கு. சரிக்கா பூரா வாந்தி வாய்த்தாலே போயிருப்பாடா. இந்த பிள்ளையை தூக்கிட்டு வர ஐயா இங்க வாங்க உள்ள வாங்க. நர்சம்மா கூட்டு வந்திருக்கேன். லேசா 2 சொட்டு மருந்து ஊத்திட்டு போலாம் வாங்க. சளி வேற புடிச்சிருக்கீங்கல்ல வாங்க. ஏன் போ என்ன இப்படி குருன்னு பாக்குற மருமகனே? ஏன் இப்படி? நான் ஆம்பளைதான் இப்படி நாக்கள தொலைவர் என்னவா? அத்தையை கூட்டி போய் கிட்டிதான் அடிப்பேன். ஒன்னும் நொட்ட மாட்டேன். இடுப்பு வலிக்குதா? வலிக்குதா? வாங்க மருமகனே வைத்தியம் சூப்பரா பாப்பேன். லேசா வண்டி குப்புறம் மட்டும் பாருங்க. நம்ம வண்டியை விட்டு ஒரே தேய்ச்சிட்டு போறேன். குறுக்கிழம்பு ஓடிட்டு நொக்கால ஓடி. இந்த யூடியூப்புக்காரு கிறகமா அப்படி உட்காந்துருக்க. சட்டி போட்டு வந்திருக்கியா இல்லையா? இல்ல அங்க இருந்து இங்க அடிக்குது ஒளி உலகம். ஏன் அப்படி? பழுப்பு குண்டு பழுப்பு தெரியுது பெரியப்பாய். மூடு இங்க தெரியுது குண்டு பழுப்பு. 1000 சட்டி போடவே மாட்டாப்புல. எங்கிட்டு ஓட்ட இருக்கு பெரிய லென்த் ஓஸ் கப்ளிங் அண்ட் லயன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா இங்கிட்ட போய் ஒண்ணு கடிச்சிட்டு வர சொன்னாரு. இங்க போயிட்டு வரேன் இல்ல கண்ணு கருத்தமா காவல் பார்க்கணும்னு சொன்னாரு. இடத்துக்கு நான் வந்துட்டேன். என் தோழி வரணும். தோழி வந்ததுக்கு அப்புறம் கண்ணு கதை யார எனது நடிப்பை பாராட்டி அன்பு உடன்பிறப்புக்கு ஆளுமின் வாழ்த்து கொண்டிருந்த நமது கோவில்பட்டி மாணவர் கண்டெடுத்த எஸ் கலைமணி M.Com அவர்கள் சார்பாக எனக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்திருக்கார்கள். எனக்கு சாக்கெட் தைக்க காசு இல்லைட்டு அதுதான் உள்ள வச்சுக்கிறேன். ஐட்டா உள்ள வச்சா நான் சட்டி வாங்கிக்கிறேனே. என்ன சொல்றீங்க? முட்டியே இல்ல சட்டி. நீ என்னப்பா அப்படி வந்து கம்ப தாங்கி பிடிச்சு நிக்கிற? என்னவா? நான் தான் கூப்பிட்டேன்னா இங்க வாங்க லேசா அங்க வாங்க. அந்த போய் பார்ப்பாங்க. வாப்பா யூடியூப் ஓடனா என்னவா? உங்க வீட்டுல என்ன உலகம் ஒதுக்காதா? மரியாதையா வரையா செவ்வாழை மீனுங்க வாப்போம். இங்க வாங்க மருமகனே லேசா மூத்திரம் பெஞ்சு விடுறேன். சீன்றீங்கள என்னவா? அப்படி இருக்குமியா? ஆமா ஆண்டி நீ என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்க? என்னவா நீ ராதாச்சலி அக்கா மேல ஒரு மாதிரி நோக்கமா இருக்கே. பொழுந்துடி ஒழுங்கா இருந்துக்க. அப்படியே வெள்ளிக்கிழமை எங்க அப்பா கண்ணு கருத்துமா காவல் போய் சொன்னாரு. எங்களுடைய குல வழக்கம் என்னன்னா ஆண்கள் வேட்டையாடுவதும் எங்களை போன்ற பெண்கள் உழுது பயிரிடுவது குல பண்பு. அப்புறம் என்ன கேக்குறேன்னா நான் பூலாந்தேவியா? ஐயா 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 செல்வம் ஐயா சேராஜ் ஐயா சேராஜ் ஐயா உங்களை நான் ரொம்ப விரும்புறேன் ஐயா. இல்ல ஐயா உங்களை மனசார நேசிக்கிறேன். நீங்க தான் ஒரு நாள் ஒரு பொழுதும் என் வீட்டு சைடே வர மாட்டீங்க. நாங்க உங்க வீட்டு கூட நான் வர்றேன். காலையில உங்க வீட்டுல மாடு நிக்கிறீங்கல்ல சாணியெல்லாம் தான் வரன்றேன். சாணியெல்லாம் என்னம்மா? சிலுக்கு நொழுக்குண்டு முழுக்குண்டு இருக்கியாடா மாப்பிள்ள? நீ ஏன் இப்படி இருக்க? என்ன மாட்டியுமே சிலு சிலுன்னு இருக்கு. அப்படின்ற காரணத்தினால தோழியை கூப்பிடணும். கண்ணு கருத்துமா காவல் போகணும். இடத்துக்கு ஒரு தலைவி அம்மாவை வரன்ற காரணத்தினால தோழி இப்படி எல்லாம் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க மேடம். அம்மா என்ன ஆற்ற அளப்பறி? என்ன ஆளு சில்லு வண்டு மாதிரி இருக்கு. எப்படி உன் புருஷன் வரா? சந்திரலேகாவா? சந்திரலேகா அழைப்பமா 8வது புருஷன். அப்படியே வச்சுக்க. அம்மா வராங்க. குழக்கமா இருக்கணும். சரிங்க. அப்புறம் எதா இருந்தாலும் நம்ம வச்சுக்குவோம். சரியா? அம்மா அம்மா
கண்ணை குத்துது. நல்லா இருக்குட்டா. ஆமா, எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாங்கம்மா. உனக்கு மாதிரிலாம் யாருக்கும். ஆமாங்கம்மா. இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் நல்லா அருமையா இருக்கு. சந்தோஷங்கம்மா. உண்மையிலே நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீரோடி காலம் வாழ வேண்டும். சரிங்கம்மா. ஆமா, இருக்கு. அப்பா வந்தாரு. அப்பா வந்தாங்க. என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காவல் பண்ணி. கண்ணு கருத்துமா திணை காவலுக்கு போடுமா? ஆமாங்க. வந்தனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. ஆளலும் சோ 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 சோ. அப்படி வந்தோனே பறவை இருக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுல்ல? நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிட்டு எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி பேசிட்டால் அலுப்பு இருக்காது. அதுல ஆனந்தம் இன்னும் சேராவிட்டால் அழகு இருக்காது. அழகு இருக்காது. அழகு இருக்காது. எடுத்து பார்க்கும்போது அருமான அருமா இருந்துட்டாலும் அருமான கூட்டமா இருந்துட்டாலும் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா. அதையும் பாருங்களேன், நம்ம ராஜா ஒளிபெருக்கி ரொம்ப சர்ப்ரைஸா வந்து விருது வழங்கியிருக்காங்க. எனக்கு உண்மையிலே தெரியவே தெரியல. எனக்கு அதுல நம்ம ஒளிபெருக்கின்றதே எனக்கு தெரியல. ஆமா, எப்பயுமே நல்லா அமைச்சிருவாங்க. ராஜா ஒளிபெருக்கினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் அன்பு சகோதரர் இன்னைக்கு ராஜா ஒளிபெருக்கின்னு. ஆமா, அதுல அண்ணன் உட்கார்ந்து இருக்கும்போது நினைச்சேன் நம்ம ஒளிபெருக்கியாத்தான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி என் தம்பி வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜா கேட்ட ராதா நான் தானேம்மா. ஏய், நீ எதுக்கோ தெரியுறேன்னு நினைக்கிறேன். சொல்லி வச்சுக்கிறாங்க. சரி, திரும்பி பாருங்கள். மோகனம்பா எடுத்து பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாலும் ராதா உனக்கு எப்படி தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? ராடி உன்னுடைய மனசு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிலாம் இருக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு வந்தோட எப்படிலாம் இருக்கு தெரியுமா? அந்த ஏதோ மயக்க மாதிரி எப்படி இருக்கு? ஏதோ 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 ஒரு மயக்கம்.
பாசமுள்ள பண்டியரா பாசம் வேணுமான்னு கேக்குறியா என்னடா கண்ணாடி என்ன தம்பி மறுமீனு ஸ்டைலா அப்படிதான் கண்ணாடி 10 ரூபாய்க்கு வாங்கினது திருவிழால. ஓ ஆளு கொடுத்தால சைக்கிள் ராணிய என்ன செய்ய காத்திருக்கேன்னா தெரியல. ஆடி பாடி சந்தோஷமா ஆடிடலாமா ஆடிடலாமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாளாட்டு ஆடிட்டு நாரதர் தயாராயிட்டாரு. ஆமாமா ஆளை வெளியே தள்ளிடுவோம். இன்னைக்கு அவர் புடி பிடி புடிச்சுட்டாம நீங்க உடனே தம்பி பாடு. நான் ஆட வேண்டும் என்றால் அன்பு தம்பி கலைமணி அவர்கள் பாட பாடுங்கோ பாடுங்க. என்ன இதா தெரியுறீங்க? வச்சுக்கிட்டு எடுக்கிறீ என்ன? மூணே பார்த்துக்கிட்டு தான் கிளத்து தாஜலிமா என்ன
ஆடுங்கம்மா. பக்கத்தேரோடு சீரான மதுரையிலே இதை எடுத்தியப்ப அதை எடுத்து விடிய விடிய நீ கிட்டித்தான் வச்சுக்கிட்டு ஆகணும். வச்சுக்க இந்த புவியானது அட்டைப்பண்புகளோடு உடையது. அதோடங்கிய வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2216 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பெறும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரத வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பித்தானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் கணிதவும் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலன் காமெடி கழகத்தின் விளைவாகும். இது அறிந்தவர்களாகவும் தேவாதி தேவன் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சல் அடைந்தவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி திருசிறு ஒரு கழகமாக செய்யாவிடில்
என்னுடைய சிரசானது 1000 தமையின் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொண்டுதான் நான் என்னும் ஓங்க போல் அரணமோ ஓங்க போல் அரணமோ அது அராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எழுந்திருத்து கர்மஸ்தானம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்குடனும் சித்திரமும் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் 1001 ஆதரவுக்குள்ள திருப்பற்கடலில் 1000 பல மதுரமுடைய ஆதிசேஷனில் சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுந்தரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழில் காரமாக இப்புதிய உலகின் தென்திசையில் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கிழமையாகி கடந்து விட்டது அடிகவிட கழகம் நடத்துவதற்கொண்டு மனிதர்கள் விடவில்லையே காண மண்டபகருக்கும் மனிதர்கள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆன முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுவிட்டு பிறகு மட்டத்தை எப்படி யோசி பிள்ளையாய் சுழி போட்டு எழுந்திடோ இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடோ பிள்ளையாய் சுழி போட்டு எழுந்திடோ இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடோ காட்டியவன் ஞானம் ஊட்டியவன்
இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இங்கே சிறந்த முறையில் கழக பிரியராக நடித்துக் கொண்டிருக்கும் சந்திரகுமார் அவர்களுக்கு மலர் மாலை என்ற பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி பூமாலை சுட்டியே மாபெரும் கிராமத்தவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுமி சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த திருவாரூரைச் சேர்ந்த அன்பனார் உப்புராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடம் எப்படி இருக்கிறது என்றால் ஆஹா, தூத்துக்குழுக்கு புஞ்சோலைகளும் பொஞ்சுவலியும் ஈரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிப்பான்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அழகா சிதறவிடும் அருவி சில்லென்ற விஷம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டிச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட வளர்த்த பொம்மை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? கணித்து பார்க்கலாமா? நாடம் கொண்டு நாடம் ஒன்று நாட்டியம் ஆடு மெல்ல நாடம்பாடம் என் சொல்லு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கீழடி சொல்வார்கள். ஆகையால் கொட்டை பார்க்கும் குடி பார்க்கபடியில் பட்டை பார்க்கும் தென்பாக பாகுமுற்ற நெஞ்சே நாரனை கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடம். அன்றைக்கு விருதமான எம்பெருமான் சிவன் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான
அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்னும் மந்திரங்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்பகுலத்து வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவல்லியோ ரூபமாக காட்டில் எழுந்துகிறது மாண்பெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திரத்தினை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 வங்கள் வாழ்க, 6 பகம் வாழ்க, வெப்பேஷ் தனிமையில் வாழ்க, கொக்குட வாழ்க, செவரமையே வாழ்க, மாச்சலாமணியே வாழ்க என வாழ்த்து வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு, தனித்தரு, விழித்தரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அது வாராண்டி வாராண்டி வில்லுண்டு ஒருத்து என் மீது வாணம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. கைவத்திய ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. தட்டாமல் இருப்பவருக்கு நன்றி. தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவருக்கும் நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட ஒரு பாண்டி அண்ணார் சார்பாக படலை பரட்டி ரூபாய் 30 பாண்டி டிஆர் பாண்டி அண்ணார் அவர்கள் அன்பளிப்பத்தை கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அன்புள்ளத்திற்கு நன்றி. அதற்கு முன்பாக குன்னத்தூர் ஈஸ்வரன், துவரங்குளம் ராமு ஆகியோர் எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடலை பாடச் சொல்லி அவருடைய ஆசையம் நிறைவேற்றும் என்று சொல்லிக்கொண்டு அன்பளிப்படுத்த அனுபவங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. எடுப்பன்னு சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. எங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து
அதன் பிறகு ஒரு கழகத்தை துவங்கலாம். என்ன சார் பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்க முடியும். மனதை கொள்ளுகின்ற கூட்டம், ஆஹா ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். இங்கதாப்பா இல்ல ஆர்ப்பாட்டம். அற்புதமான ஞானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது தொல்லாதவம் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் பற்றி நாம் ஒருவரிடம் சொல்லும் பொழுது அந்த முருகனாகப்பட்டவன் இவளுக்கு என்ன விலை கொடுப்பான் என்று எண்ணி பார்க்கலாமா? என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், இரவு இருந்தாலும் தருவேன். உங்கள் அழகை கண்டு உங்கள் அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழியில் அல்மல் மௌனமாகிறேன். என்ன விலை அழகே விலைக்கு வாங்க வருவேன், இரவு இருந்தாலும் தருவேன். உங்கள் அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழியில் அல்மல் மௌனமாகிறேன். இப்படி இந்த வள்ளியை பற்றி நினைக்கும் பொழுது சிறிகை கிரிகை ஞான யோகம் அடிச்சிடக்கூடிய சிதர் வேதத்தின் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாண்டவரை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பெட்டி. இருந்தாலும் இவள் என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது குன்னத்தூர் ஈஸ்வரன் துவரங்குளம் ராம ஆகியோர்கள் அன்பல் படித்து பாடச் சொல்லிய பாடல் அவருடைய விருப்பத்திற்காக இதோ. நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகு நீரலைகள் இடமாறி நீங்குகின்ற குளிரு நீங்குகின்ற
உருகுகின்ற குழலே பெண்ணாகி உருகுகின்ற அழகோ நீரைகள் இடமாறி தீர்வுகின்ற குழலோ தீர்வுகின்ற குழலோ மாதுளையில் பூப்போரே மலருகின்ற இதழோ மாதுளையில் பூப்போரே மலருகின்ற இதழோ மாநிலமும் நீரும் மயங்குகின்ற வெளியோ நிலவும் பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ இப்பேற்பட்ட இடர்களுடைய பற்றி அந்த கேள்வி நம்ம கூறும் பொழுது அந்த கந்தனாகப்பட்டவன் நன்றி 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 கைதட்டி உலகம் யோசனை ஒண்ணே தட்டி கிடக்காங்க பரவாயில்ல. ஏன்னா இது பக்க மேளங்கள் இல்ல, பக்கா மேளங்கள் அற்புதமாக இசை வாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள். ராஜா 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 அற்புதமான ஒளிபெருக்கி. எங்க அந்த ஒளிபெருக்கி இளையத்தரங்களுக்கு நம்ம இசைக்குழு சார்பாக ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நம்மளா தட்டிக்கிறோம், நம்மளா தட்டிக்கிறோம், யாரும் தட்ட மாட்டாங்க. ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் ஆறுமுறை சக்கரவர்த்தி கூட அன்பு தம்பி எஸ் கலைமணி அவர்கள், இவருக்கு இணையாக நன்றி சொல்லும் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை ஏனதைச் சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள், இவருக்கு இணையாக ஆல்ரவுண்டர் வாசிக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அன்பு மாப்பிள்ளை தினேஷ் அவர்கள், இவருக்கு இணையாக தாயும் தந்தையுமாக இருந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய ஒரு பேர் என்னப்பா கிருஷ்ணமூர்த்தி
அற்புதமான தாள கலைஞர். இந்த இசை கலைஞர்களுக்கு நம்ம ஒளிபரப்பி நீங்களே ஒரு கைத்தட்டு கொடுங்க. அந்த மக்கள் அந்த அட்டமாட்டாங்க, அவங்க பூரா தூங்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நன்றி நன்றி, கைதட்டி உங்களுக்கு நன்றி. சரிங்க, இந்த இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்கப்படும் காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் நாடக அமைப்பாளக்கூடிய அன்பான திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா அவர்கள். அந்த உப்புராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. ஏடா இது நாரதர் வந்தாரு, ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு நம்மளை பூரா பேசாம இருக்கு, நம்மளை பூரா கையை தட்ட சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த இரண்டு கைகளும் இப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா, சந்தோஷம், உற்சாகம், ஆனந்தம். அது மட்டுமல்ல, இந்த இரண்டு கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய ஒரு அத்தனை பேருக்கும் பிரபலமான ராஜா 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 ஒளிபரப்பு நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் கூடிய அன்பு அண்ணார் உப்ராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. அது கைதட்டி உள்ளத்துக்கு போடுங்க, உங்க விருப்பம் தானே. வாங்கினேன் ஒரு பாடலை பாட சொல்லி பேர் சொல்ல விரும்பாத அன்பு அண்ணார் வெளி உலகத்திற்கு இப்பதான் பாக்குறேன், வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு அண்ணார் சந்திரமோகன் அவர்கள். சந்திரமோகன் இந்த நிகழ்வை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலே இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்பார் சந்திரமோகன் அவர்களுக்கும் நமது பாராட்டுகளை கொடுத்துக் கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி. பெயர் சொல்ல விரும்பாத அன்பு அண்ணார் அவர்கள் பாடலை பாட சொல்லி 100 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். அவருடைய விருப்பத்திற்காக இதோ பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமறுத்து நிழல் எடுத்து போர்வை
வாங்கி மூடவா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக சில உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. ஏன்னா இந்த பாடலுக்கு திரைப்படத்துறை எத்தனையோ இசைக்கருவிகளை வச்சு வச்சிருப்பாங்க. 15 முறை இந்த பாடலை என்னால பாட முடியாது அப்படின்னு இந்த பாடலை பாடிய அன்பு ஐயா
எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் என்னால முடியாது அப்படின்னு போயிட்டாராம். அவரை திரும்ப 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 பாட வச்சு 15 முறை பாட வைத்து இந்த பாடலை பிரபலமாக்கி இருக்கின்றார். அந்த பாடலுக்கு இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் அந்த இயக்குநராகவும் இருக்கக்கூடிய அன்பர் டி ராஜேந்திர அவர்கள். அதை விட இந்த 4 பேரும் சிறப்பாக இசையமைத்திருக்கின்றார்கள். இப்பாடலுக்கு இசையமைத்த இந்த பக்கா மேளங்கள் இந்த இசைக்கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். தாய்மார்களாம் கை தட்டுறாங்க. ரொம்ப நன்றி 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 நன்றி. நீங்க இப்படி உற்சாகப்படுத்தினா தான் நாங்க எங்களுக்குள்ள ஒரு திறமையை காட்ட முடியும். நீங்க எனக்கு நானும் பேசாம பார்த்தீங்கன்னா நாங்களும் சரி அப்படின்னு வந்தமா போனமாண்டு போயிடுவோம். இருந்தாலும் இப்படி உடல்களே சிறப்பு கூட இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த வள்ளியை பற்றி அந்த முருகன் நாம் சொல்லும் பொழுது இந்த முருகனாகப்பட்டவன் இந்த வள்ளிக்கு மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம் 20 மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி மாலையாக சுட்டினால் எப்படி இருக்கும்? சுட்டி பார்க்கலாமா? நன்றி நன்றி நன்றி. கை தட்டி உள்ளத்திற்கு நன்றி. இப்படிப்பட்ட மாலை சுட்டு